குழந்தைகளே, இன்று நம்மோடு ஒரு சிறிய பயணம். அந்த பசுமையான தோட்டத்தில் சென்று பார்ப்போம். பாருங்கள், ஒரு சிறிய சிலந்தி அங்கே கிளையில் உட்கார்ந்து இருக்கிறது. அது எதை செய்யப் போகிறதோ தெரியுமா? ஒரு அழகான வலை நெய்யப் போகிறது. முதலில் சிலந்தி ஒரு வலிமையான பட்டு நூலை எடுத்து அருகிலுள்ள 2 கிளைகளுக்கு இடையில் அதை நீட்டி ஒரு பாலம் போல அமைக்கிறது. இதுவே அதன் வலையின் அடிப்படை. பின்னர் அது மெதுவாக அந்த நூலின் நடுவில் வந்து அங்கிருந்து வட்ட வடிவில் நூலை சுழற்றி கட்ட ஆரம்பிக்கிறது. 1 சுற்று, 2 சுற்று, 3 சுற்று. பார்த்தீர்களா? மெதுவாக ஒரு அழகான வட்டம் உருவாகிறது. சிலந்தி மிகவும் பொறுமையாக வேலை செய்கிறது. எந்த இடத்திலும் குறை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நூலும் சரியாக பதிய வேண்டும். அதனால தான் அதன் வலை இத்தனை வலிமையாக இருக்கும். சிலந்தி தனது வலையின் நடுவில் அமர்ந்து அமைதியாக காத்திருக்கும். அது தன் வீடு மட்டுமல்ல, அதற்கு உணவையும் தரும் ஒரு சாமர்த்தியமான வலை இது. சிறிது நேரத்தில் காற்றில் பறந்து வந்த ஒரு சிறிய புழு அந்த வலையில் சிக்கிக் கொள்கிறது. வலை அசைய சிலந்தி அதை உணர்கிறது. உடனே அது அந்த புழுவை அடைந்து அதனை பிடித்து தன் உணவாக மாற்றிக்கொள்கிறது. அதன் பிறகு சிலந்தி மீண்டும் வலையின் நடுவில் அமர்ந்து அமைதியாக காத்திருக்கிறது. இவ்வாறு அது தினமும் தனது வலை நெய்து பழுதான பகுதியை சரி செய்து அதில் வாழ்கிறது. குழந்தைகளே, சிலந்தியின் இந்த வலை நெய்யும் திறமை நம்மை ஒன்று கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையுடன் கவனமாக நாமும் எதை செய்தாலும் அழகாக முடிக்கலாம். அடுத்த முறை நீங்கள் ஒரு சிலந்தி வலை கண்டால் அதை உடைக்காமல் ரசித்து பாருங்கள். அது ஒரு சிறிய கலைஞனின் அழகான படைப்பு.